வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். பாவக்காய் அப்படின்னாலே நம்ம கசப்பு தான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸும் இந்த பாவக்காயோட கசப்பை கம்மி பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பாவக்காவை உள்ள விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் உப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாத அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம இதை சேர்த்துடணும். அப்போ தான் அந்த ரொம்ப கசப்பாக இருக்கிற அந்த கசப்பு பாதி அளவுக்கு குறையும். அப்போ தான் நம்ம மீதி சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நம்ம கசப்பை குறைக்கலாம். மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். கட் பண்ண பாவக்காய், ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், புளியை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கேற்ப மிளகாய், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாகிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதில் மெயினாக என்னென்னா ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. நம்ம அப்புறம் வறுத்து இதை பொடி செய்யும் போது நம்மளுக்கு அப்புறம் பொடி வந்து நல்லா உதிரியாக வராது. இல்லாட்டி ரொம்ப கம்மியான எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்காட்டி நம்ம பாவக்காவை வேக வைக்கலாம். அதுக்கு வானலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதை தாளிச்சிட்டு மீதி இன்க்ரீடியன்ஸை சேர்க்கலாம். தாளித்தது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு 50 to 60% வதங்கினாலே போதும். வதக்கிட்டு பார்ப்போம். வெங்காயம் 50% வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காய் நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்ததை வடக்கட்டிட்டு அந்த பாவக்காவை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இது நம்ம நல்லா வேக வைக்கணும் பாவக்காவை. அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது அப்பப்போ நீங்கள் தண்ணி இழுத்துருச்சா, பாவக்காய் வெந்துருச்சான்னு நடுவில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் நான் இப்போ இதை மூடி வச்சுட்டு சிம்மிலே வச்சுருக்கேன். சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த உப்பும் வறுத்ததை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதை எந்த பக்குவத்தில் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்புறம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிக்சியில் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா தான் தேங்காவையும் புளியையும் சேர்க்கணும். இதை ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கொரன்னு நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது அப்படின்னு. நம்ம இதுக்கு தான் நான் எண்ணெய் வந்து நிறையா சேர்த்து வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம நிறையா சேர்த்துருந்தோம்னா இந்த பொலப்பு தன்மை நம்மளுக்கு வந்திருக்காது. பாவக்காய் வேகலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணும். இதை 1லேருந்து ஒரு 2 வாட்டி நம்ம கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் கேப்பில் வேக வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரேடியாக தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் வேக வச்சோம் அப்படின்னோம்னா அப்படியே நம்மளுக்கு பொரியல் பொலன்னு இல்லாமல் சொதன்னு ரொம்ப கெட்டியாக வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை
கையில் எடுத்து நறுக்கி பார்த்தோம்னா அது நறுக்க வரும். இப்போ நம்ம அதில் பொடியை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், ஐயையோ பாவக்காவா என் பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்துடாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் பாவக்காய் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்டியாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சாதத்தோட கிளறி சாப்பிட்லாம், இல்லாட்டி நீங்கள் தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. நம்மளோட இந்த பாவக்காய் பொரியலில் பார்த்திங்கன்னா கசப்புக்கு பாவக்காய் இருக்குது, புளிப்புக்கு புளி இருக்குது, உவர்ப்புக்கு உப்பு இருக்குது, காரத்துக்கு மிளகாய் இருக்குது, 5வது சுவையாக ஒன்று சேர்க்க போகிறோம், அதுதான் கொஞ்சோண்டு சர்க்கரை. இந்த சர்க்கரையை நம்ம சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி தரும். இதை உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த சர்க்கரை சேர்த்தோம்னா அந்த பொரியல் இன்னும் பொலன்னு உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா 5 சுவை நம்ம சேர்த்துருக்கோம். இதனால் இதில் அந்த கசப்பு அப்படின்றதே தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயமும் பொடிசாக இருக்குது. வெங்காயத்தை சாப்பிட்றோமா பாவக்காவை சாப்பிட்றோமா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எவ்வளோ பொலன்னு இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.